ICAI, Institute of Chartered Accountants of India வந்து நியூ அனௌன்ஸ்மெண்ட். தே கேம் வித் நியூ அனௌன்ஸ்மெண்ட். என்ன சார் அனௌன்ஸ்மெண்ட்னா, ஸோ பிஃபோர் announcement, then after announcement. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எது சம்பந்தமானா ரிகார்டிங் CA ஃபவுண்டேஷன், எலிஜிபிலிட்டி, CA ஃபவுண்டேஷனோட எலிஜிபிலிட்டி டு ரெஜிஸ்டர். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்கு எதுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குன்னா ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். நீங்க எக்ஸாம் அப்பியரன்ஸ் வந்து நீங்க +2 எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எழுத முடியும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால, இந்த ICAI கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால, நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தனால என்ன பெனிஃபிட்னா 6 months டைம் சேவ்டு. 6 months என்ன சேவ்டு? டைம் வந்து சேவ்டு. ஸோ எப்படி 6 months டைம் சேவ்டு? ஸோ அப்போ we have to check about, listen, அப்ப CA ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், CA ஃபவுண்டேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ CA ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸோ பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட், ஆஃப்டர் அனௌன்ஸ்மெண்ட், we are going to check before announcement, then after announcement. So before announcementல வந்து to register CA foundation, +2 hall ticket is must. கண்டிப்பா என்ன வேணும்? +2 ஹால் டிக்கெட் வந்து நமக்கு ரொம்ப மஸ்ட் பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ ஆஃப்டர் அனௌன்ஸ்மெண்ட் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, they came in with new change. என்ன சேஞ்ச்? 10th pass and mark sheet is enough to register CA foundation. அப்ப CA ஃபவுண்டேஷன் பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட்ல கண்டிப்பா +2 வந்து ஹால் டிக்கெட் வேணும். ஆனா இங்க 10th பாஸ் அண்ட் மார்க் ஷீட் இருந்தாவே போதும், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லிசன், இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான். நான் லிசன் இங்க எக்ஸாம் அப்பியரன்ஸ்க்குலாம் அவங்க சொல்லல. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப +2 ஹால் டிக்கெட் வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ப when exam eligibility comes, எப்ப எக்ஸாம் எலிஜிபிலிட்டி வருது? சோ அப்ப இமிடியேட் நவம்பர் ஆஃப்டர் +2 எக்ஸாமினேஷன்ஸ். +2 எக்ஸாம் முடிச்சு அதுக்கப்புறம் +2 எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நவம்பரோட மந்த்ல வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் CA ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன். ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் தே கேம் வித் 6 months டைம் சேவ். லிசன், 6 months என்ன சேவ் ஆயிடுச்சு? டைம் வந்து சேவ்டு. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இமிடியேட் நவம்பர் சொல்றல, யூ கேன் ரைட் எக்ஸாம்ஸ் ஆன் immediate May attempt. இமிடியேட் மே அட்டெம்ப்ட்ல நீங்க வந்து எழுதலாம். அப்ப லிசன், இங்க நவம்பர் தான் எழுத முடியும். ஆனா இங்க வந்து என்னன்னா மே அட்டெம்ப்டே வந்து எக்ஸாம் எழுதலாம். ஆனா எல்லாத்துக்குமே வந்து இந்த 2 ஆப்ஷன்லயுமே வந்து யூ மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட், யூ மஸ்ட் ஹேவ் ரிட்டன் +2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும். எதுக்கு? டு ரைட் CA ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன், டு ரைட் ஆர் டு அப்பியர் CA ஃபவுண்டேஷன், எக்ஸாமினேஷன். அப்போ அமெண்ட்மெண்ட் கிளியரா புரிஞ்சுக்கங்க. அமெண்ட்மெண்ட் வந்து 10th முடிச்சோன்னா CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத முடியாது.
10th முடிச்சானே யூ கேன் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்டர். அந்த 2 இயர்ஸ் பீரியட் 10th to 12th வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்குல்ல, அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோச்சிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆகி ரெடியா இருக்கலாம். பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சு இமீடியட்டா வித்தின் 2 monthsல யூ கேன் ரைட் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன் இந்த கமிங் என்னது மே மந்த்ல எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் வந்து கரண்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட் பிளஸ் 10th முடிச்சோன்னா நம்ம எக்ஸாம் எழுதிடலாம், வித்தின் 6 monthsல எழுதிடலாம் அப்படிலாம் கிடையாது. 10th முடிச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தென் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஸ்டேட்மெண்ட், 10th மார்க் ஸ்டேட்மெண்ட், தென் ஸ்டூடெண்டோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, தென் ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர், இது எல்லாமே இதுல ஒரு ஒயிட் பேப்பர்ல, ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் இன் ஒயிட் பேப்பர். இதெல்லாம் மூணையும் வந்து என்ன பண்ணீங்க, ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கங்க. ஸ்கேன் இட் இன் JPEG ஃபார்மேட், JPEG ஃபார்மேட் and upload it while registering. ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க ஆன்லைன்லயே பண்ணிடலாம், சரிங்களா? ஆன்லைன் மோடு. ஸோ நீங்க பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 9,200 rupees. ஆன்லைன்ல யூ கேன் பே 9,200 ரெஜிஸ்டர். ஸோ அதுக்கு லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வி ஹேவ் லிசன், நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து இதான் வந்து இன்ஸ்டியூட் ஐசிஐயோட வெப்சைட், ICI.org போனீங்கன்னா பண்ணலாம். இதுல வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு இல்ல, ஸோ வி காட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ 13th அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. லிசன், இது வந்து 13th வந்து எக்ஸாமினேஷன் ஆனா போறது தள்ளி கொடுத்தாங்க. லிசன், ஸோ இங்க கொடுத்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. லிசன், நோட்டிபிகேஷன் இருக்குங்க. ஸோ ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் பாசிங் கிளாஸ் 10th எக்ஸாமினேஷன். ஸோ முதல்ல வந்து +2 ரிசல்ட் +2 எழுதியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 10th பாஸ் பண்ணியிருந்தா போது யூ கேன் ரைட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. So 13th October, they came with an announcement. Students after passing class 10th examination conducted by the examination body constituted by law in India or an examination recognized by the central government or the state government equivalent may provisionally register for the foundation course of ICA. 10th பாஸ் பண்ணிருக்கோம். அதான் வந்து இது. தென் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி பண்றேன்னு சொல்றேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்ல லிசன் ஹியர், ஸ்டூடெண்ட்ஸ்ல யூ ஹேவ் கோர்ஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் இருக்கா? இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ்ல போனீங்கன்னா தென் கோட் ஆஃப் கண்டக்ட் இதுல இருக்கு. லிசன், அப்ப சர்வீசஸ் வந்துருங்க. சர்வீசஸ்ல ஸ்டூடெண்ட் சர்வீசஸ், ஸ்டூடெண்ட் சர்வீசஸ், இது என்ட்ரி லெவல் ஃபார்ம்ஸ் இருக்கா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி லெவல் ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃபார்ம்ல தான் நீங்க ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ சல்யூட்டேஷன் மிஸ்டரா மிஸ்ஸஸா வாட் எவர் இட் மே பி, யூ வில் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். வந்து இது வந்து இப்ப 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இன்சியல் பின்னாடி இருந்தா பின்னாடி இருக்கணும், இன்சியல் முன்னாடி இருந்தா முன்னாடி இருக்கணும். ஸோ 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க. தென் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் வார்டு கேட்டா நோ வந்து அப்டேட் பண்ணுங்க. எல்லாம் ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டு தென் ஜென்ரேட் ஓடிபி எல்லாம் கொடுத்து போனீங்கன்னா ப்ராப்பரா வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்போ பிரசன்டோட அமெண்ட்மெண்ட். ஸோ ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் இதுதான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். 10th ரெஜிஸ்ட்ரேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். +2 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுத